லாஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம் வரைக்கும் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல வாழ்ந்தால் என்ன இறந்தால் என்ன என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? ஆன்சர் செவி உணராதவர். செவியிர் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் அப்படின்றாரு. அதாவது நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி அறிவால் வரக்கூடிய அந்த சுவைகளை உணராமல் வெறும் நாவால் பெறுகின்ற அதாவது உணவுகளை உண்ணுகின்ற சுவையை மட்டும் விரும்புவர்கள் உயிரோடு இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவியினும் அப்படின்னா அழிந்தால் என்ன அப்படின்ற மாதிரி பொருள்படும். ஸோ கேள்வி அப்படின்ற அதிகாரத்தில் 420வது திருக்குறள் இது. அடுத்ததாக களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். இக்குறளில் காரறிவு என்ற சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. இருண்ட அறிவு. ஸோ களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கண் இல். கல்லாமை அப்படின்ற அதிகாரத்தில் 287